welcome to Dana's Recipe Book. Finally நம்ம சேனல் 1000 subscribers ரீச் பண்ணிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த 1000 subscribersக்கு ரொம்பவே நன்றி. இன்னுமே தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ஒரு குட் நியூஸ்க்காக நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். க்ரீன் ரவை கேசரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நம்ம கல்யாண வீடுகள்லாம் போனோன்னா கேசரி பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் ரவையாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பொன்னிறமாக வந்ததும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 கப் ரவையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். 5 நிமிஷம் வறுப்பட்டதும் இதை இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைக்கணும். இப்போ இந்த கடாயில் 3.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்பிள் க்ரீன் கலர் கேசரின்னு கடைகளில் நமக்கு ஆரஞ்சு கலர் கேசரி எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி கிடைக்கும். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே அப்படியே நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரவை, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவையை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு எங்கேயும் கட்டிப்படாமல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரவை நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்லேயே வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவு சுகர் சேர்க்கணும். ஸோ அதில் பாதி இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹீட்லேயே நல்லா வந்து இலக ஆரம்பிக்கும். இப்போ மீதி இருக்கிற சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான ரீஃபைண்ட் ஆயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்க்க போகிறோம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறதால தான் நமக்கு ரவையெல்லாம் தனித்தனியாக நல்லா உதிரியாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நிறைய நெய் சேர்த்தோன்னா நமக்கு திகட்டுற மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் நம்ம கல்யாண வீடுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் சேர்ப்பாங்க. அப்போ தான் திகட்டாது, அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் உதிரியாகவும் கிடைக்கும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் தேவைப்படும். 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் தேவைப்படும். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கேசரி கடாயில் ஒட்டாமல் வரும். அதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் கடாயில் ஒட்டாமல் வந்துருச்சு. இது கரெக்டான பதம். உங்களுக்கு இந்த மாதிரி வரலன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வேணால் நெய் சேர்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான க்ரீன் கலர் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம கேசரி. நல்லா சாஃப்டாகவும் ஒட்டாமலும் ரவையாக வந்திருக்கு. நீங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.